சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், இது குறித்தான தகவல்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்துல 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் காயமடைந்தவர்கள் இதுவரை 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உயிரிழந்தவர்கள்ல 8 பேர் பெண்கள் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுல ஓட்டுநர் உட்பட 2 பேர் ஆண்கள். இதுவரை 10 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்தில் காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் கவலைக்கிடமாக ஓரிருவர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்ற ஒரு அச்சமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் சென்ற பேருந்தும் திருப்பூரில் இருந்து காரைக்குடி நோக்கி சென்ற ஒரு பேருந்தும் தான் நேருக்கு நேர் மோதி இருக்கிறது. இந்த திருப்பத்தூர் அருகே கும்பங்குடி என்ற பகுதியில் அந்த பாலம் அருகே 2 பேருந்துகளும் மோதியதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் திருப்பூரில் இருந்து காரைக்குடி நோக்கி சென்ற அந்த அரசு பேருந்தினுடைய ஓட்டுநர் சற்று கவனக்குறைவாக அவர் வேகமாக சென்றதாகவும் அதனால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட தகவல்கள், விபத்திற்கான காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்றபோதும் விபத்திற்கான காரணம் குறித்து ஒரு பக்கம் விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த மீட்பு பணியில சம்பவ இடத்துல 8க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக உடனடியாக சிவகங்கை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களை கொண்டு அங்கிருந்து காயமடைந்தவர்களை மீட்டு சென்றிருக்கிறார்கள். சம்பவ இடத்திலேயே அந்த மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்துல ஆம்புலன்ஸ்ல அந்த மருத்துவ குழுவினர் பரிசோதத்துல சம்பவ இடத்திலேயே ஒரு சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை அங்கேயே உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பிறகு மருத்துவமனை கொண்டு செல்லக்கூடிய வழியில அடுத்தடுத்து உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது. இந்த பலி எண்ணிக்கை முதலில் 8 என்று கூறியிருந்த நிலையில் தற்பொழுது 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. காயமடைந்தவர்கள்ல இன்னும் ஓரிருவர் அவர்களுக்கும் ஒரு கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் தென்காசியில இது போன்ற ஒரு விபத்து பேருந்துகள் மோதி உயிரிழப்பு ஏற்பட்டது. அதுல ஒரு 7 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரு சில நாட்களிலேயே மற்றொரு சம்பவமாக நடந்திருக்கிறது. இது அரசு பேருந்து, 2 அரசு பேருந்துகளும் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இந்த விபத்தினுடைய கோர காட்சிகளை பார்க்கலாம். அந்த ஒரு பேருந்து இந்த அளவிற்கு முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஒரு பேருந்தினுடைய ஓட்டுநர் ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார். 2 ஆண்கள், அந்த ஓட்டுநர் உட்பட 2 ஆண்கள் உயிரிழந்தவர்கள் 2 பேர் ஆண்கள், 8 பேர் பெண்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அதுல வேறு யாரேனும் காயமடைந்தவர்கள் குழந்தைகளோ சிறுமிகளோ அல்லது சிறுவர்களோ யாரும் இருக்கிறார்களா என்பது குறித்த விவரங்களும் மருத்துவமனையில தற்பொழுது அனுமதித்திருக்கிறார்கள். அந்த விவரங்களும் சிறிது நேரத்துல வெளியாகும். இந்த விபத்திற்கான காரணம் என்ன, அந்த இடத்தில் எப்படி விபத்து ஏற்பட்டது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கும்பங்குடி என்ற ஊருக்கு அருகே ஒரு பாலத்திற்கு அருகே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து ஏற்பட்ட சாலை என்பது எதிரெதிரே வாகனங்கள் செல்லக்கூடிய வகையிலான, அதாவது சாலை தடுப்புகள் எதுவும் இல்லாத சாலை. இதுல வேகமாக சென்று 2 பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதி இருக்கிறது. அதில் ஒரு பேருந்தினுடைய, அதாவது திருப்பூரிலிருந்து காரைக்குடி நோக்கி சென்ற அந்த பேருந்தினுடைய ஓட்டுநர் சற்று கண்ணயர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது குறித்த தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தகவல் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே தற்பொழுது உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 11ஆக உயர்ந்திருக்கிறது உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை. 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய இந்த விபத்துல உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை 11ஆக அதிகரித்திருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் போலீசார் தரப்பிலும் சொல்லப்படுகிறது. சிவகங்கை அரசு மருத்துவமனையில பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் இன்னும் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும், கூடுதலாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு சம்பவ இடத்தில் இருந்து மீட்பு பணிகள் துரிதமாக நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கிறார்கள். ஒரு பக்கம் விபத்திற்கான காரணம் குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. 2மே அரசு பேருந்துகள். ஒன்று திருப்பூரில் இருந்து காரைக்குடி நோக்கி வந்த பேருந்து, மற்றொரு பேருந்து காரைக்குடியில் இருந்து சென்ற பேருந்து திருப்பத்தூர் நோக்கி சென்ற பேருந்து. இந்த 2 பேருந்தும் தான் ஒன்றுடன் ஒன்று மோதி இருக்கிறது. இந்த விபத்துல ஒரு பேருந்தினுடைய ஓட்டுநர் உயிரிழந்திருக்கிறார். இந்த உயிரிழந்தவர்களுடைய விவரங்கள் யார் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காணக்கூடிய நடவடிக்கையும் மருத்துவமனையில நடத்தப்பட்டு வருகிறது.
2 பேருந்துகளிலுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு விடுமுறை தினம் என்பதனால 2 பேருந்துகளிலுமே வந்து பயணிகள் அதிக எண்ணிக்கையிலே இருந்திருக்கிறார்கள். இந்த விபத்து நடந்தவுடன் வந்து பலர் ஒரே அந்த இடத்துல பெரும் சத்தம் எழுந்த நிலையில அருகில் இருந்தவர்கள், அந்த கிராமத்தில் அருகில் இருந்தவர்கள் எல்லாம் உதவிக்காக ஓடி வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அந்த இடத்திற்கு வந்து வந்தடைவதற்குள்ளாகவே வந்து பலர் சம்பவ இடத்திலேயே வந்து ரத்தம் அதிக அளவுல வெளியேறி உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது பேருந்தினுடைய முன்பக்கத்திலே அமர்ந்திருந்தவர்கள் எல்லாமே வந்து பலர் வந்து அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்திருப்பதை வந்து மருத்துவ குழுவினர் அந்த சம்பவ இடத்திலே ஒரு ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு வந்து பலர் வந்து ரத்தம் தொடர்ந்து வெளியேறிய நிலையில் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியிலும் உயிரிழந்திருக்கிறார்கள். பிறகு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட பிறகு அங்கே வந்து சிகிச்சையிலும் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை வந்து 11ஆக வந்து அதிகரித்திருக்கிறது. மேலும் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க கூடுமோ என்ற ஒரு அச்சமும் வந்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.